அடுத்த குறைனா குறை. ஆமா ஆமா. கோயில் எவ்வளவு பேசுவானா கட்டுடா. கட்டட்டும். கோயில் கட்டின ஒரு ஜன்னல் வச்சு கட்டுறதுல கதவு எடுத்து முடிச்சு போட்டா ஆத்தா எப்படி ஆத்தாவுக்கு ஒரே புழுக்க மகுதுடா. என்ன பண்ணுவாங்க ஆத்தாவுக்கு ஒரு ஏசி ஒன்று வாங்கி போட சொல்றாங்க. ஏமா என்ன ஏசி அம்மா கம்பெனியா? என்ன கம்பெனியா? இந்த இந்த இப்படி சேர்ல உட்காந்து சுத்துவான் பாரு அவன் பேர் என்னது? வசந்தம். அதுல போடா. அதுல போயிட்டு குடுக்குடு ஏசின்னு கேளு. நாண்டி காலமா ஆத்தாருக்கு குழுதான ஊத்துட்டு வாழ்க்கான். சரி குழு ஊத்துறேன். அதுல ஏன்டா வெங்காயத்தை தயிர் ஊத்துறா? ஆத்தாவுக்கு சளி புடிச்சதுடா. ஐ சுடுது தாயே. ஏத்துடா. அதெல்லாம் கேட்டா அம்மா ஆத்தாவுக்கு பெருத்த குறைக்குது அப்பா. குறவெல்லாம் இங்க ஒண்ணுமா? ஏரியில விட்டுருப்பா மீன்லாம். ஏரியில விட்ட வேற ஆளு குறவே நான் கேட்கலையப்பா. எனக்கு குறை வச்சிட்டீங்கடா. ஊரு செழிப்பான தான் இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. ஆடாம பேசியம்மா. ஆத்தாவுக்கு கூழ் ஆகி வைக்கிறீங்க. எந்த ஊர்லடா ஆத்தா வந்து கூழ் கேட்டா? ஏன்மா? ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு கரோட்டு குழம்பு வாங்கி ஊத்துறான். ஆண்டாண்டி காலமா ஆத்தாருக்கு குழுதான ஊத்துட்டு வாழ்க்கான். சரி குழு ஊத்துறேன். அதுல ஏன்டா வெங்காயத்தை தயிர் ஊத்துறா? ஆத்தாவுக்கு சளி புடிச்சதுடா. ஆத்தாவுக்கு சளி பிடிச்சா நாங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு சளி புடிச்சிச்சுன்னா எங்க போறீங்க? நாங்க மருத்துவமனைக்கு போறோம். மருத்துவமனை. மருத்துவமனைக்கு போறீங்க. ஆமா. ஆத்தா உடம்பு சரியில்லை எங்க போய் காட்டுறது? அதனால ஆத்தாவுக்கு ஒரு செக்ஸ் மாத்திரம் வாங்கி. தாயே அது பேரு விக்ஸ் மாத்திரமா? விக்ஸ்மா. அதேதான். அட இன்னொரு மாத்திரை இருக்குது அது ஒண்ணுமா? வேற மாத்திரை. அன்னாசினி மாத்திரை. ஐ அனாஷின் அது அனாஷின். அம்மா தாயே வேற என்ன போற? அது மட்டுமா? ஆத்தாவுக்கு சும்மா உட்காந்து நேரத்துல போர் அடிக்குதுடா. வேற என்ன போற? ஆத்தாக்கு போர் அடிக்குது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஆத்தாவை குளிப்பாட்டுறான், பூஜை பண்றான், புனஸ்காரம் பண்றான், எல்லாம் பண்றான். மத்த நேரத்துல சும்மா விட்டுறான்பா. அதனால ஆத்தாவுக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குது. ஒரு 35 இன்ச்சில எல்இடி டிவி வாங்கி மாட்டீங்கன்னா என்ன ஊர்ல 35 இன்ச் இருக்குது? இருக்குதுடா. ஏதோ எனக்கு தெரியாது. அது எந்த கடைன்னு சொல்லிட்டேன்னா நாங்க அங்க போய் வாங்கிட்டு வச்சிடறோம். அதே வசந்தன் போல தாங்க ஏமா வாங்கிட்டு வச்சிடறோம். அத வாங்கி வந்து வச்சிட்டீங்கன்னா ஆத்தா உலகத்துல நடக்கிற நாட்டு நடப்பெல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பா. அது எப்படி அம்மா பாப்ப? வெறும் டிவில? வெறும் டிவில அதுக்குத்தான் சண்டே ரேட்டு வையின்றேன். சண்டே ரேட்டு வைக்கணும். சண்டே ரேட்டு வச்சாங்க அது நீ என்ன பாப்ப? விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர் பாப்பண்டா. பாண்டியன் ஸ்டோரா? ஏமா அப்படின்னா என்ன? பாண்டியன் ஸ்டோர்னு தெரியாது? முத ஒரு முள்ள இருந்தாடா, அவளை சாவ வச்சுட்டாங்க. இப்ப ரெண்டாவது ஒரு முள்ளே விட்டாங்க. அப்படியே அந்த சோகத்தெல்லாம் இழுத்து போய் அப்படியே ஒரு இடத்துக்கு வந்துச்சு. இப்ப அந்த முள்ளையும் தொலைச்சிட்டானுங்கடா. இப்ப மூணாவது ஒரு முள்ள விட்டுக்கிறானுங்க. மூணாவது முள்ளைக்கே புள்ள இல்லாம லோல் போட்டுங்கிறாடா. ஆத்தா புள்ள கொடுக்க போதா? வர கொடுத்தனா புள்ள வரும். ஆத்தா வர கொடுக்க போற. சரி டிஸ்கவரி சேனல்ல டென்ஸ் போஸ்ட் பார்க்கலாம்ங்கறதா. டிஸ்கவரி சேனல்ல டென்ஸ் போஸ்டா? ஆமா. ஏம்மா அப்படினா என்ன டிவி அது? அதெல்லாம் உனக்கு தெரியாது விடுறா. தெரியாது. வேண்டா. பேரே. ஐயா இங்க பாருங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க. ரொம்ப நாளா வயிறு வலிக்குதுமா. யாருக்கப்பா? பாவம் என்னதான் நினைச்சு உருகுதுன்னு தெரியல. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உருகுது. சீக்கிரம் எரிச்சு விட்டுற போல நான் பார்த்து ஒரு வழி போடு தாயே. மந்திரம் போட சொல்றேன். உனக்கு ஓத்தல் சாயமா இருக்குன்னா உனக்கு ஓத்தல் சாயமா இருக்கு. ஏமா எத்தனையோ பேர் மந்திரம் சொல்லி நான் பாத்துக்கிறேன். இது என்ன மந்திரம்? உனக்கு ஓத்தல் சாயமா இருக்குன்னா உனக்கு ஓத்தல் சாயமா இருக்குன்னா சாமியார் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் போயிருப்பேன். யாரும் மந்திரத்தை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்ற மந்திரம் இதான். எப்படியா? உனக்கு ஓத்தல் சாயமா இருக்குன்னா உனக்கு ஓத்தல். எல்லாரும் சொல்ற மந்திரம்ன்ற நீ சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். நான் உனக்கு வாயால் ஓதுகிறேன் மகனே. அப்படியாகட்டும். தாயே நீ மலையாறு தாயே. ஏன் எத்தனை வாயா? மலையாத்துறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை நாங்க செய்யறோம். நீ அப்படியே அமைதியா மட்டும் நின்னா போதும்.
எதுக்குமா காரணமே நம்ம ஆச்சா ஏத்துடா கையில் ஏத்தாடா கை நோதி ஏத்துடா ஆத்தா வர போயிடுறா சீக்கிரம் ஏத்துறா பையா பயங்கர கோவக்கார ஆத்தா பண்ணிருக்கோம் ஏத்துடா அம்மா ஏய் சுடுமா எதுக்குமா அடிக்கிறா ஏத்துடா யா அடிக்கிறீங்க ஆத்தா இதை என் மேல கடும் கோவத்துல கை ஏத்தா கை சுடுது சீக்கிரம் வாயை காட்டு என்னப்பா கையை காட்டுனா கை சுடுது கைய காட்டினா கை சுடுதுன்ற ஆமா ஆத்தாவுக்கு வாயில ஏத்துறீங்களே வாய் சுடாது தாயே நீ சொல்றது சரிதான் நீ அப்படியே நின்னா போதும் நான் உங்களை தானா மழை ஏற்றிடுறேன் நானே ஏறிக்கிறேன் பாரு. நம்ம ஒண்ணும் இங்கே வருகிறோம் கறிப்பா அவ்வளவுனா ஒண்ணுமா நீ போகல ஐப்பு பண்ணுங்க நான் பாத்துக்கணும் நாளைக்கு ஏண்டா பயப்பட வாடா ஏண்டா உங்களை சாமி வருமா ஆமா என் மேல மாறி வாத்தாக்குறேன் அவதான் உக்கத்துல இருக்கிறத இருக்கிறதாவா ஆமா ஆமா உக்கத்துல இருக்கிறா என்ன புதுசா வருச்சா குடிச்சிக்க மாட்டீங்க பெங்களூர் நெக்ஸ்ட் இருந்தா ஏண்டா சரி ஆத்தா வர சரி ஏதோ அந்த மக்களை கையால கட்சி பண்ணாக்கா உனக்கு குறைன்னு சொன்னேன் சரி அந்த குறைய நிவர்த்தி பண்ணலான்னு பார்த்தா என்ன ஒரு ஆத்தா புழு குடி ஏச்சிக்காங்கடா அதெல்லாம் கேட்டா அம்மா ஏய் 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 புழு குடி ஏச்சிக்காங்கடா ஆத்தாவா கேட்டா ஆத்தா கேட்டாரா கோசிகாட்ல பாத்துக்கிற அந்த ரூம்ல ஒரு ஃபேன் வாங்கி மாட்டேங்கிற சரி நீங்க என்ன மாத்திரம் சாப்பிடுறோம் ஹை அனாஷின்றது ஆத்தா முடியாம வரடா செச்சு மாத்திரம் அதான் கேட்டா உன் காலில் வேலை அது விக்ஸ் மாத்திர அதே தான் சரி போனா போது நம்ம எதுக்கு வந்தோம் ஆயிரம் கொடுங்க ஆயிரம் கொடுப்போம் இது எந்த நாடு இதுதான் கள்ளிக்காடு இந்த கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய பெத்த நாயகமன வரவேற்று யாதொரு குறைபாடும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வந்து வருகிறேன் கொட்டை மேல ஏறிக்கும் மேலே இருக்குன்னா ஏறி கூட்டுக்கு போறது அப்படி இருந்தவர் ஆன தினமும் நான் செய்யக்கூடிய தொழில் என்ன ஆமா. இருக்கும் ஆயிரத்துக்கு வருது மாலை போடுற ஆச்சுனா போறது கிடையாது இப்பெல்லாம் கூலி தான் பிரிக்கி வைக்கிறது பண்ணிக்காரி சொன்னவனே ஐயப்பண்ணா இருக்கிறவங்க இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தனையும் செய்தி எந்த கள்ளி காட்டிலே யாராவது குறைபாடம் இல்லாமல் சீரும் சிறப்போட வந்து வருகிறேன் அப்படி இருக்க எனக்கு இருக்கின்றால் என்னுடைய மனைவி ஒரே மனைவி ஒப்பந்த மனைவி கூட்டு போயிருக்கேன் சொல்லுங்கிறங்க சிக்கன் பண்ணினா யாரு தெரியும் யாரு அம்மா தாண்டா அம்மா எப்படி சொல்ற உட்காருனா பட்டுக்குவாங்க பத்துவாங்க ஆமா ஓடுனா 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 என்ன பண்ணுவாங்க ஓடுனாவா அப்படி இருந்தவரும் ஆனை தினமும் என்னுடைய மனைவியை சந்திப்பதாக நான் அழைத்ததாக